topic is blockchain technology. So slides visible ஆகுதா? இல்ல எல்லாத்துக்கும் Yes, ma'am. Yes, ma'am. Visible ஆகுது. இப்போ யாருக்காச்சும் விசிபிள் ஆகலைன்னா என்னோட நேம் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ பின் பண்ணா மட்டும்தான் ஸ்லைட்ஸ் விசிபிள் ஆகும். ஓகே. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பிளாக் செயின் ரிலேட்டட் தான். ஸோ இந்த ஸ்லைட்ல பாருங்க பிட்காயின், இத்தீரியம். ஸோ தீஸ் டேர்ம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகே. ஸோ this is the outline of what we are going to see in this session. ஸோ வந்து நான் 5 பார்ட்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் why we are going to blockchain. ஸோ நார்மலா எல்லாருமே பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்டா கேள்விப்பட்டுட்டே இருப்போம். பட் வி டோன்ட் நோ வாட் அண்ட் why we are using that. ஸோ இந்த பிரசன்டேஷனோடைய இது எதுக்காக அப்படின்னா, ஸோ பிளாக் செயினோட பேசிக் ஒர்க்கிங் வந்து தெரிஞ்சுக்கிறது தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் why blockchain came into existence. And the second part is the basic working principles of blockchain. And the blockchain is more related to cryptographies. So சில cryptographics basics வந்து நம்ம பார்க்க போறோம். And then the architecture basics and applications and categories. So today's presentation is going to be on this 5 areas. Okay. See, why blockchain? So already we are having so many technologies. So நிறைய technologies வந்துட்டே இருக்கு. But இருந்தாலும் எதுக்காக இந்த blockchain? So why we are moving towards or why this technology have been evolved? So இந்த ஸ்லைட்ல பாருங்க ஒரு சிம்பல் இருக்குது B ஷேப்ல. So this is not blockchain, this is Bitcoin. So நார்மலா நம்ம நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கிரிப்டோ கரன்சிஸ், கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ், பிட்காயின்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, பிளாக் செயின்ங்கிறது ஒரு டெக்னாலஜி. ஆனா அந்த டெக்னாலஜியை வச்சு டெவலப் பண்ணதான் இது கிரிப்டோ கரன்சிஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் நம்ம தெரிஞ்சுட்டா மட்டும்தான் பிளாக் செயின் வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் பிளாக் செயின். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பிசிக்கலா வந்து மணி யூஸ் பண்றோம். ஸோ ருபீஸ், டாலர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ அதை வந்து நம்மளால பிசிக்கலா பார்க்க முடியும் அண்ட் தென் அதை வந்து பிசிக்கலா யூஸ் பண்ண முடியும். பட் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் தே ஆர் நோன் அஸ் டிஜிட்டல் கரன்சிஸ் ஆர் இன்டர்நெட் பேஸ்டு கரன்சிஸ். ஸோ இந்த கரன்சிஸை நம்ம பிசிக்கலா வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ திஸ் பிளாக் செயின் இஸ் தி பேசிக் டெக்னாலஜி ஃபார் திஸ் கிரிப்டோ கரன்சிஸ். ஓகே. ஸோ ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சைனா இன்ட்ரடியூஸ்ட் தி டிஜிட்டல் கரன்சிஸ் ஆன் அண்ட் டெஸ்ட் பேசிஸ். ஸோ லைக் தி சேம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்ல மட்டும்தான் வந்து இந்த பிட்காயின்ஸ் இருக்கும். வி கேன் டிரான்ஸ்ஃபர் இட் பட் வி கான்ட் ஹேண்டில் இன் பிசிக்கல். ஸோ இந்த பிட்காயின்ஸ் ஆர் கிரிப்டோ கரன்சிஸ் நம்ம எப்படி வாங்குறது? ஸோ இதுக்குன்னு தனியா இருக்காங்க கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் கிரிப்டோ ட்ரேடர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ருபீஸ் டாலர்ஸ் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட், அதாவது ஒரு வேலட்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து நமக்கான பிட்காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ யூ ஹேவ் 1 பிட்காயின், யூ ஹேவ் 5 பிட்காயின்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வேலட்டுக்கு குறிப்பிட்ட பிட்காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ யூசிங் தட் பிட்காயின்ஸ் வி கேன் டூ டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் வி கேன் பை எனிதிங். ஸோ இதுல ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, Indian government has before banned this cryptocurrencies. அதாவது இந்த கிரிப்டோ கரன்சிஸ் சேல் பண்றது, பர்ச்சேஸ் பண்றது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு 2018ல RBI has banned this. But in March 2020 this ban has been revoked by Supreme Court. Okay, so this blockchain technology is the basis for cryptocurrencies. ஸோ இப்போ வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சிஸ் டெவலப் பண்றதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. Shall I proceed? Narmada ma'am? Proceed ma'am. Okay ma'am, thank you. So now we are going to see why this blockchain came and what are the history of blockchain. So now we are having so many apps. நம்ம மொபைல் ஆகட்டும், நம்ம லேப்டாப் ஆகட்டும், we have so many apps. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வாங்கணுமா உடனே அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த ஆப்ஸ் போகிறோம். இப்போ ஏதாவது ஃபுட் வாங்கணுமா உடனே வந்து நம்ம அதுக்கான ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆப்ஸ் போகிறோம்.
For transaction also, we are having apps. So what is the problem with these applications? That is one problem. And second, we are doing transactions using bank. So is there any problem with the transactions? Yes, there is a problem. What is that? It's security. ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி ஆர் ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வரை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுமா, வி டிபெண்ட் ஆன் பேங்க் அண்ட் பேங்கோட சர்வர்ஸ், அது டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா செக்யூரிட்டி. ஸோ இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னா நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வி நோ தட் ஃபேஸ்புக். So Facebook is a big company and it's turning billions and billions every year. But still there are data breaches in Facebook. ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஃபேஸ்புக் ஹேவ் சோல்ட் ஆர் டேட்டா டு அதர்ஸ். இல்ல ஒரு ஹேக்கர் வந்து நம்ம டேட்டா ஸ்டோல் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவன் ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு கம்பெனிஸ்லயே நமக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கும்போது, ஸோ வி ஹேவ் தி சேம் இன் ஆல் ஆர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த செக்யூரிட்டி வந்து நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கு we need to go to a new technologies. Okay, so main is security. So there are a few more problems with the current system. So main problem என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டியை டிபெண்ட் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா we need to pay some fees to that third party. So இந்த பிக்சர் பாருங்க, here one man is transferring some amount to another. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஃபீஸா வந்து சில அமௌண்ட் வந்து அந்த நடுவில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி வந்து அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் மேஜர் ப்ராப்ளம். ஆல்சோ நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நாட் அப் டு தி ஸ்பீட். இப்போ நம்ம எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம், பட் அப்பன்னு பார்த்து சர்வர் வந்து உள்ளே போகாது. ஸோ ஸ்பீட் அண்ட் டிரான்சாக்ஷன் லிமிட் இஸ் ஆல்சோ எ ப்ராப்ளம். ஆல்சோ நமக்கு இந்த சிஸ்டம்ல என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. So I have one personal experience also. So a few months back, I have recharged my SIM using the Indian bank card. So Airtel app use பண்ணி recharge பண்ணேன். But my amount got debited, but even my SIM didn't get recharged. So what's the problem? We don't know what's happening inside. So எவ்வளோ calls, எவ்வளோ messages பண்ணியும் I didn't get my amount back. So what is the problem? We don't know what's happening inside the existing system. Okay? Because they are depend on one centralized authority. So even we don't know, the centralized authority can misuse their power. So நம்ம Facebook datas வந்து we trust Facebook, but they have misused their power and stole our data. So these are the problems with the current system. So to overcome these, we need a solution. To see in this slide, so என்னென்ன possible solutions இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லாத டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் வேணும். ஓகேவா? ஸோ இன் தட் வி நீட் மோர் செக்யூரிட்டிஸ் அண்ட் வி நீட் மோர் ஸ்பீட். ஓகே, அண்ட் தென் தீஸ் கரன்சிஸ் அண்ட் ரெகுலேஷன் ஷுட் நாட் பி டிபெண்ட் ஆன் தட் சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி. ஸோ ஈவன் அவர் மணி, ஐ மீன் அவர் இந்தியன் ருபீஸ் டிபெண்ட் ஆன் ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பட் ஒரு நியூ சிஸ்டம்ல என்ன வேணும் அப்படின்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி இருக்கக்கூடாது, பட் வி நீட் ட்ரஸ்ட். சோ இந்த பாசிபிள் சொல்யூஷனுக்காக நிறைய பேர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ அதுல பெஸ்ட் வந்து என்னன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. So we have seen why the blockchain have came into existence for decentralization and more security. Okay, so how the blockchain have started? So blockchain வந்து சடனா ஒரே நாள் இன்வென்ட் ஆகல. ஸோ பர் இயர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்து அட் லாஸ்ட் வந்து நமக்கு பிளாக்செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து கிடைச்சிருக்கு. So the initial work, 1991, these two persons, Stuart Haber and Scott Stornito, what they did is they published a paper. So I have given the name of that paper also. You can refer this. So what means they have introduced a concept known as time stamping. அதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, which is time stamping. ஸோ டைம் ஸ்டாம்பிங்னா ஒன்றும் இல்லை, அந்த ஈவென்ட்டுடைய டேட் அண்ட் டைம் ரெக்கார்ட் பண்றது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் டிஜிட்டல் கேமரா. ஸோ வென் we take photos, the date and time get recorded so that a third person can't change it in future. ஸோ தி டைம் ஸ்டாம்ப்ங்கிறது சேம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய டேட்டாஸ் ஆகட்டும் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகட்டும் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டைம் ஸ்டாம்பிங் டேட் அண்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணிட்டா
ஸோ ஃபியூச்சர்ல வந்து ஒருத்தர் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் தென் they have combined another one technology which is Merkle trees. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா பிளாக் செயின் எப்படி எவால்வ் ஆச்சு. ஸோ பிளாக் செயினுக்கு முன்னாடி நிறைய குட்டி குட்டி டெக்னாலஜிஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நமக்கு பிளாக் செயின் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி என்ன பார்த்தோம் அப்படின்னா டைம் ஸ்டாம்பிங் அண்ட் தென் செகண்ட் இஸ் Merkle trees. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ட்ரீஸ் தெரிஞ்சிருக்கும். So what is trees? So trees is a data structure. It is to store the data. அதாவது இப்போ நம்ம எக்ஸல் ஷீட் இருக்கு, அந்த எக்ஸல் ஷீட்லயும் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றோம். ஸோ சிமிலர் வே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டு ஸ்டோர் அண்ட் ஆர்கனைஸ் ஆர் டேட்டா. ஸோ இந்த ரூட் இந்த ட்ரீஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, லைக் பைனரி சர்ச் ட்ரீஸ் அண்ட் ஏவிஎல் ட்ரீஸ். ஸோ இதுல இந்த எக்ஸிஸ்டிங் ட்ரீஸ்க்கும் இந்த Merkle ட்ரீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த Merkle ட்ரீஸ் ஹேஷ் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஷல் எக்ஸ்பிளைன் தி ட்ரீ கான்செப்ட். ஸோ இந்த ஸ்லைட்ல பாருங்க ட்ரீ இருக்கு. ஸோ இதுல வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற நோட் நேம் வந்து ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னா சைல்டு. ஸோ ஒரு லெவல்ல இருந்து கீழ் லெவல்ல இருக்கிறது வந்து சைல்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலயுமே நம்மளுடைய டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ஈஸியா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நம்மளால ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுல பாருங்க லாஸ்டா இருக்கிறது வந்து லீஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை அதை ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூஸ் டிரைவ் பண்ணிட்டு இந்த ஹேஷ் மட்டும் இந்த ட்ரீஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ் டைம் ஸ்டாம்பிங் அண்ட் தென் அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த Merkle ட்ரீ கான்செப்டையும் வந்து கம்பைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ டைம் ஸ்டாம்பிங் அண்ட் தென் Merkle ட்ரீஸ். ஸோ இந்த ட்ரீ கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த டூ டெக்னாலஜிஸ் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்றாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபர்தரா அதை யாரும் எடுத்துட்டு போகல. ஸோ அதோட அந்த ஒர்க் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இன் 2008 வாட் ஹேப்பன் மீன்ஸ் a unknown person whose name is Satoshi Nakamoto. So இந்த நேம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். He is an unknown person. We don't know whether he is a male or female or a group of researcher or developer or from which country or from which background. We don't know any information about him or her. But ஒரு பேப்பர் மட்டும் பப்ளிஷ் ஆகுது. So I have given the name of that paper. So அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா they have introduced one cryptocurrency which name is Bitcoin. So இந்த blockchain technology சொல்லியிருக்காங்க, அந்த blockchain வச்சு டெவலப் பண்ண Bitcoin சொல்லியிருக்காங்க. So this is the base for everything. So இந்த பேப்பர் தான் வந்து அந்த blockchain டெக்னாலஜிக்கு ஒரு பெரிய பேஸா வந்து ஃபார்ம் ஆகுது. So what's that blockchain? Ma'am, shall I proceed? So what I said is this Satoshi Nakamoto have published one paper where we get information about Bitcoin and blockchain. Okay. So next, இப்போ நம்ம blockchain எப்படி வந்துச்சு, so என்னென்ன technologies யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். Then what we are going to see in session 2 is the basics of blockchain. So the basics. So before seeing the basics, we are going to see the evolution of blockchains. So இப்போ blockchain technology வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 4 தான் வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. First is Bitcoin. So இனிஷியலா டெவலப் பண்ணது வந்து என்ன பண்ணாங்க, Bitcoin அப்படின்னு செப்பரேட் பண்ணிருக்காங்க. And then second is smart contracts and third is dApps and fourth is industrial blockchain. Ma'am, shall I proceed? Yes, ma'am. Ma'am, is my slide visible? Yes, ma'am. Visible ஆகுது. Okay, ma'am. Okay. So இந்த blockchain development வந்து 4 parts split பண்ணிருக்காங்க. So the initial stage Bitcoin and then second stage what is they have developed the Ethereum. And அந்த Ethereum பேஸ் பண்ணதை வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. And the third part is dApps and the fourth part is
தி பிளாக் the blockchain in industries. ஓகேவா? ஸோ இந்த blockchain டெவலப்மெண்ட் வந்து 4 பார்ட்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் ஆஃப் blockchain which is block. ஓகே, ஸோ இந்த பிளாக்ல வந்து நம்ம டேட்டா இருக்கும் அண்ட் தென் அந்த டேட்டா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஹேஷ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஹேஷ்ங்கிறது ஒரு கிரிப்டோகிராஃபி ஃபங்க்ஷன். ஸோ அது என்னன்னு சொல்லி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் பிளாக்செயினோட பேசிக்ஸ் வந்து பிளாக். ஸோ அந்த பிளாக்ல வந்து டேட்டா அண்ட் ஹேஷ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இங்க வந்து 4 பிளாக்ஸ் இருக்குது அண்ட் 4 பிளாக்ஸ் வந்து செயின் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஐ மீன் இது வந்து வர்ச்சுவலா வந்து செயின் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்காங்க. பட் இன் ரியல் இட் இஸ் கனெக்டட் பை யூசிங் ஹேஷ். ஸோ இதுல பாருங்க 4 பிளாக்ஸ் வந்து 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி டினோட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் இஸ் நோன் அஸ் ஜெனசிஸ் பிளாக். ஓகே, அண்ட் ஜெனசிஸ் பிளாக்கு முன்னாடி எந்த பிளாக்குமே இருக்காது. ஸோ அதுல ப்ரீவியஸ் ஹேஷ் வந்து 0வா இருக்கும். அண்ட் தென் செகண்ட் பிளாக் பாருங்க, அதுல டேட்டா இருக்கு அண்ட் ப்ரீவியஸ் ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளாக்கோட ஹேஷ் வேல்யூஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாக் வந்து அந்த ஹேஷ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ த பிளாக் இஸ் நத்திங் பட் அவர் டேட்டாஸ் and one block and another block is connected using the hash function. Okay, and see here, these are the 4 important parts of blockchain. The first is data structure, so that we have already seen. The base of blockchain is block, and then the block contain header, data, etc. and the most important part is immutable. அதாவது இப்போ பிளாக் செயின்ல ஒரு டேட்டா ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரீரைட் பண்ண முடியாது. அதாவது ஃபியூச்சர்ல யாராச்சும் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணா கூட இட் இஸ் ஈஸிலி விசிபிள் பிகாஸ் நம்ம ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால ஈவன் சிங்கிள் சேஞ்சஸ் இருந்தா கூட நம்மளால அந்த சேஞ்சஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அண்ட் தேர்ட் இஸ் வேலிடேஷன். ஸோ இதில் டீட்டெயிலா பார்க்கலாம், பட் ஜஸ்ட் இன் திஸ் ஸ்லைட் ஐ எம் கிவிங் அன் ஓவர்வியூ. ஸோ வாட் இஸ் வேலிடேஷன்? இப்போ பிளாக் செயின்ல ஒவ்வொரு பிளாக்கை ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பிளாக் எப்படி ஆட் பண்றாங்க அப்படின்னா வேலிடேட் பண்ணி ஆட் பண்றாங்க. ஸோ தி வேலிடேஷன் இஸ் டன் யூசிங் அன் அல்கரிதம் விச் இஸ் நோன் அஸ் கன்சென்சஸ் அல்கரிதம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம், பட் ஜஸ்ட் இது என்ன அப்படின்னா ஒரு பிளாக் இன்னொரு பிளாக் எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா கன்சென்சஸ் அல்கரிதம் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அண்ட் தென் தி மெயின் பார்ட் ஆஃப் பிளாக் செயின் இஸ் தி கிரிப்டோகிராஃபி. ஓகே, ஸோ இதுல கிரிப்டோகிராஃபிக் கான்செப்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹேஷ். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம், ஹேஷ், டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ். ஸோ இந்த 4 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ இன்னும் இது ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ எ ஸ்மால் டெமோ. ஸோ இன்டர்நெட்ல வந்து பிளாக் செயின் டெமோஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு ஷோ யூ ஒன் டெமோ. மேம் ஸ்கிரீன் விசிபிள் ஆகல. மேம் இப்போ விசிபிள் ஆகுதாங்க மேம்? ஆகுதுங்க மேம். ஓகே மேம், ஓகே. ஸோ இது ஒரு வெப்சைட் தான், blockchaindemo.io. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பிளாக் செயின் வந்து கோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா see here பிளாக் செயின் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரே ஒரு பிளாக் மட்டும் ஜெனசிஸ் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா there is some data. ஸோ ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா யூஸ் பண்ணி ஹேஷ் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பிளாக் நேம் இஸ் ஜெனசிஸ் பிளாக். அண்ட் see here நான் ஹைலைட் பண்ணது பாருங்க, இந்த பிளாக் எப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டைம் ஸ்டாம்ப். ஓகே, ஸோ நவ் we are going to add another block. ஸோ see here நியூ பிளாக் ஆட் பண்றதுக்கு we are putting some data and then you are clicking add new block. So see here first genesis block and ipo nama add panna data vandu block 1 add aayirukku and see here the timestamp is also there. So when the date and time in the block எப்போ create பண்ணோம் அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க.
ஓகே அண்ட் see here ஹேஷ். இந்த ஹேஷ் வந்து இந்த டேட்டா உடைய ஹேஷ். ஓகே அண்ட் தென் இந்த ப்ரீவியஸ் ஹேஷ் வந்து ஜெனசிஸ் பிளாக்கோட ஹேஷ். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். The previous hash is this. Okay. So this Genesis block and block 1 is linked by using this hash function. So இதுதான் வந்து blockchain ஓட basics. So இதுல data வந்து just one word one line மட்டும் கொடுத்திருக்கோம். So இதுக்கு பதிலா வந்து நம்ம எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் இதுல ஃபீட் பண்ணிக்கலாம். ஓகே. So இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? I mean, if anyone have doubt, you can ask me. Okay. So there are few more concepts related to blockchain. So blockchain என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ledger அப்படின்னு சொல்றாங்க. What is ledger? நம்ம just இந்த கணக்கு வழக்குல எழுதுவோம் இல்லையா? That's the ledger. Okay. So this blockchain could record all the transactions of an organization. So what we are telling blockchain is a distributed ledger. So why it is distributed? So see here. So இப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல வந்து நம்ம சென்ட்ரலைஸ்டு கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சென்ட்ரலைஸ்ட்னா we know that it is depend on one particular server or one particular authority. So after that decentralized came into existence and in blockchain we are using distributed. So இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்க்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டடுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல பாருங்க all nodes have equal priority. I mean இதுல இருக்கிற ஒவ்வொன்றுமே இட்ஸ் லைக் ஓனர் ஆஃப் தட் நெட்வொர்க். ஸோ ஈவன் ஒரு 5 or 10 நோட்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் they work in coordinated fashion. So they have equal responsibilities. Okay, but in centralizedல பாருங்க ஒரு மாஸ்டர் இருப்பாங்க அண்ட் மற்றது எல்லாமே ஸ்லேவ்ஸ் மாதிரி. ஸோ அவங்க மாஸ்டர் என்ன ஒர்க் கொடுப்பாங்களோ அதுதான் ஸ்லேவ்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இன் பிளாக் செயின் வாட் வி ஆர் யூசிங் இஸ் திஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டெக்னாலஜி. So see in this slide, so இங்க வந்து different nodes இருக்குது. இந்த nodes வந்து எல்லாமே நம்ம blockchain இருக்கிற nodes வந்து resemble பண்ணும். So nodes is nothing but நம்மளுடைய mobile, laptops அந்த மாதிரி எந்த சிஸ்டமா வேணாலும் இருக்கலாம். So what they will do is they have equal processing power and they can send and receive messages with each other. Okay, so ஒரு transaction ஆகட்டும் இல்ல validation ஆகட்டும் they have equal power. Okay, so இப்படிதான் இருக்கும் blockchainல. ஒரு blockchain இருக்கும், அதை சுத்தி இந்த மாதிரி நெட்வொர்க் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். ஓகேவா? And see how the validation takes place in distributed network. So இதுல டயக்ராம் பாருங்க. ABC இதெல்லாமே நோட்ஸ் உடைய நேம்ஸ். ஓகே, அண்ட் A node will send transaction to B and C. இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு வந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற பியர் நோட்ஸ் ஐ மீன் நெய்பர் நோட்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நெய்பர் நோட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வேலிடேட் பண்ணிட்டு ஓகேவா இருந்தா அதை இன்னும் ஃபர்தரா வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ லைக் திஸ் இந்த டிரான்சாக்ஷன் வந்து அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா நோட்ஸுக்குமே விசிபிளா இருக்கும். ஸோ தட் நோ ஒன் கேன் டேம்பர் இட். ஸோ இந்த டேட்டா வந்து யாருமே வந்து மாடிஃபை பண்ணவே முடியாது. ஸோ திஸ் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பிளாக் செயின். ஓகே, see this. So how the blockchain works? So இனிஷியலா வந்து நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்து பண்ண முடியாது பிகாஸ் அதுல யாரும் மாடிஃபை பண்ணலாம். ஸோ வாட் வி ஆர் யூசிங் இஸ் வி ஆர் யூசிங் கிரிப்டோகிராஃபிஸ். ஸோ இட் இஸ் நத்திங் பட் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ். அதாவது இப்போ நம்ம லீகலா ஏதாச்சும்னா நம்ம சைன் பண்ணுவோம் இல்லையா, ஒரு லெட்டர் அனுப்புனா கூட வி வில் சைன் இன் தட். ஸோ லைக் தட் ஃபர்ஸ்ட் வாட் வி டூ இஸ் we will initiate our transactions using digital signatures. So just in the block diagram ஒரு overview தான். So இதுல இருக்கிற ஒவ்வொரு கான்செப்ட்டுமே இப்ப நம்ம டீப்பா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நோட் இன்னொரு நோடுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் சென்ட் பண்ணும், அதுல சைன் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பக்கத்துல இருக்கிற நோட்ஸ் எல்லாமே அதை வாங்கி அதை வேலிடேட் பண்ணிட்டு அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளாக்கா கிரியேட் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஃபர்தர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளாக் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பிளாக்கை வேலிடேட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் பிளாக் மட்டும் எக்ஸிஸ்டிங் பிளாக் செயின்ல ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் கான்செப்ட். ஸோ ஆல்ரெடி ஒரு பிளாக் செயின் இருக்கும்,
இப்ப நம்ம டெமோல ஒரு நியூ பிளாக் ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி பட் அது ஒரிஜினலா எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த நோட்ஸ் அந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா நோட்ஸுமே வேலிடேட் பண்ணிட்டு ஓகேவா இருந்தாதான் அந்த பிளாக் வந்து எக்ஸிஸ்டிங் பிளாக் செயின்ல ஆட் ஆகும். ஸோ இந்த வேலிடேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த நோட்ஸ் வந்து ஒரு அல்கரிதம் கன்சென்சஸ் அல்கரிதம் யூஸ் பண்ணி இந்த வேலிடேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே, see this how the validation occurs. ஸோ அந்த நெட்வொர்க்ல இருக்கிற நோட்ஸ் தான் அந்த வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய நேம் வந்து மைனஸ். பிகாஸ் வை தி நேம் மைனஸ் கேம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளாக்கா பேக் பண்ணி அந்த பிளாக்கை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்லி த நேம் மைனஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு 5 மைனஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 மைனஸும் ஒரு புது பிளாக் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் அந்த 5ல இருந்து ஏதோ ஒரு பிளாக் மட்டும்தான் எக்ஸிஸ்டிங் பிளாக் செயின் கூட கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து கன்சென்சஸ் அல்கரிதம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓவரால் ப்ராசஸ் நேம் வந்து மைனிங். ஸோ வாட் மைனஸ் வில் டூ மைனிங். ஸோ இப்போ நம்ம டெமோல பார்த்ததா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு பிளாக் இருக்கு, அந்த பிளாக்கோட ஒரு நியூ பிளாக் ஆட் பண்றோம். இது வந்து வர்ச்சுவலா பார்த்தோம். பட் ரியலா வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும், அது நடந்து வேலிடேட் பண்ணி தான் ஒரு பிளாக் வந்து ஆட் பண்ண முடியும். So in second part we have see some basic features. And in third part, we are going to see the cryptography. So, இப்ப நிறைய terms நான் யூஸ் பண்ணேன், hashing, digital signatures. So, இதெல்லாம் என்ன? These cryptography concepts are only we are using in blockchain. So, first, நம்ம transaction initiate பண்றப்போ digital signatures concept யூஸ் பண்றோம். And then for validation, some consensus algorithm. So, அதுல ஒரு example, this proof of work. And we are familiar with hash function. So, ரெண்டு block வந்து connect பண்றதே இந்த hash function தான். So, now we are going to see this concept in brief. So, initially, hash functions. So, இந்த diagram பாருங்க. So, ஒரு input data we are giving to an algorithm and we get output. So, இந்த hash எப்படி work பண்ணும் அப்படின்னா, so imagine a machine. So, ஒரு machine, அந்த machineக்கு வந்து நம்ம ஒரு raw product, I mean ஒரு raw material provide பண்றோம். So, அந்த machineோட output என்னவா இருக்கும்? ஒரு ப்ராடக்டா இருக்கும். ஸோ சிமிலர்லி ஒரு இன்புட் டேட்டா வந்து இந்த அல்கரிதம்க்கு வந்து நம்ம ஃபீட் பண்றோம். ஸோ நமக்கு அவுட்புட் என்னவா இருக்கும்? ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் டிஜிட், ஓகே, விச் இஸ் நோன் அஸ் ஹேஷ். ஸோ ஹேஷ் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் சைஸ்ல இன்புட் கொடுத்தாலும் நமக்கு ஃபிக்ஸ்டு சைஸ் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அவுட்புட் இஸ் நத்திங் பட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஓகே, ஸோ see here the input m and the output is h of m. So this hash function has some properties. So these are the 3 properties. So main properties என்ன அப்படின்னா, it is irreversible. அதாவது இப்ப நம்ம இன்புட் கொடுத்தா அவுட்புட் வருது. பட் இதுல என்ன நமக்கு செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னா, even if you provide the output and the hash function, we cannot predict the input. Okay, so நாங்க இந்த அல்கரிதம் தான் யூஸ் பண்றோம், இதுதான் நமக்கு அவுட்புட். அப்படி இருந்தாலும் நம்மளோட இன்புட் டேட்டாவை கெஸ் பண்ணவே முடியாது. So which is it is irreversible. Okay, and then it's hiding. So even ஒரு பார்ட் ஆஃப் இன்புட் நமக்கு தெரிஞ்சா கூட மீதி இன்புட்டை நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. Okay, so it's very very secure. So only we are using this hash function in blockchain. So this is first. And second, we are using digital signatures. So digital signature ஓட பேஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. ஸோ இது நம்ம நார்மல் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஈவன் இன் வாட்ஸ்அப் we see it is end to end encrypted. So what is this and why we are using? So இப்போ நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்றோம் அப்படின்னா அந்த மெசேஜை வந்து நம்ம அப்படியே இன்டர்நெட் வழியா சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஈவன் a third person can hack it. ஸோ யாராவது ஒருத்தர் அதை காப்பி பண்ணலாம், இல்ல அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டு ஓவர்கம் இட் a technology is there. So what does it means? அந்த ஒரிஜினல் டேட்டாவை அப்படியே சென்ட் பண்ணாம ஸோ we would change the data. ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க, there is a original data. So அதை என்ன பண்றாங்க, some techniques யூஸ் பண்ணி அதை ஸ்கிராம்பிள் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் அந்த ரிசீவர் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கிராம்பிள் டேட்டால இருந்து ஒரிஜினல் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம ஒரிஜினல் மெசேஜை சென்ட் பண்றதுக்கு பதிலா மெசேஜோட ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணி அனுப்புறோம். ஸோ தட் தி ரிசீவர் குட் கெட் தி ஒரிஜினல் மெசேஜ் ஃப்ரம் தட் ஸ்கிராம்பிள் டேட்டா. ஸோ இதுக்கு இந்த ப்ராசஸ் நேம் என்னன்னு சொல்றாங்கன்னா என்கிரிப்ஷன். ஓகே, ஸோ சென்டர் சைடு நடக்கிற ப்ராசஸ் பேரு என்கிரிப்ஷன் அண்ட் தி ரிசீவர் சைடு நடக்கிற ப்ராசஸ் பேரு டீக்ரிப்ஷன். ஸோ இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ்ல யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ். ஸோ நார்மலி நம்ம சிக்னேச்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்?
தட் நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம அத்தென்டிகேட் பண்றது. ஈவன் நம்ம லெட்டர்ஸ் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது தட் பிலாங் டு அஸ், அதாவது அது நம்ம தான் அப்படின்னு சொல்றதுக்காக பண்ணுவோம். இல்ல அப்படின்னா வேற யாரும் வந்து அது அவங்களோடதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதுக்காக சைன் பண்ணுவோம். ஸோ சிமிலர் வே வி ஆர் யூசிங் தி டிஜிட்டல் சிக்னேச்சர் இன் டிரான்சாக்ஷன். பட் நம்ம பிசிக்கலா பண்றதுக்கு பதிலாக இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து நம்ம சிக்னேச்சரா யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் see this diagram. ஸோ இதுல பாருங்க ஹேஷிங் அண்ட் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரிஜினல் டேட்டாஸ்ல ஒரு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ see the signer, அவங்க என்ன பண்றாங்க, நம்மளோட டேட்டா அது ஹேஷ் அல்காரிதம் யூஸ் பண்றாங்க, ஒரு ஹேஷ் வேல்யூஸ் வருது. அண்ட் தென் என்கிரிப்ஷன், ஐ மீன் இப்ப நம்ம ப்ரீவியஸா பார்த்த கான்செப்ட் தான் ஹேஷ் அண்ட் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு அந்த ஒரிஜினல் டேட்டா கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வருது. ஸோ அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ். ஸோ இது என்ன பண்றோம், நம்ம நெட்வொர்க் வழியா நம்ம ரிசீவருக்கு சென்ட் பண்றோம். ஸோ ரிசீவர் என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் தி ஹேஷ் அண்ட் டீக்ரிப்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஹேஷ் வேல்யூஸை செக் பண்ணி பார்ப்பாங்க. அது இந்த வேல்யூஸ்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தா கூட அந்த சேஞ்ச் அந்த டேட்டாஸ்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் இது வந்து நம்ம பிளாக் செயின்ல எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம் இல்லையா, ஸோ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் தான் இங்க இருக்கிற நம்ம டாக்குமெண்ட். ஸோ அதை வந்து இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணிட்டு ரிசீவர் சைட் சென்ட் பண்ணுவாங்க. சிமிலர்லி ரிசீவர் சைடும் த டேட்டாஸ் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்குவாங்க. அண்ட் இன் பிட்காயின் we use this technology, elliptic curve digital signature algorithm. So it is one type of digital signature algorithm. So this is used in Bitcoin. So in third session we have seen the cryptography basic concepts which is used in blockchain. And the fourth we are going to see how the block structure is available. I mean an architectural structure. So this is the basic structure of block. ஸோ இங்க பாருங்க நிறைய பிளாக் செயின்ஸ் இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் பிளாக் மட்டும் எடுத்திருக்கோம். அண்ட் தென் இன் தட் பர்டிகுலர் பிளாக் அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் தி 3 மெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பிளாக்? ஹெட்டர், மெர்க்கல் ட்ரீ அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் மெர்க்கல் ட்ரீல என்ன பண்ணுவோம், அந்த டாக்குமெண்ட்ஸோட ஹேஷ் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அது இல்லாம ஹெட்டர் வந்து இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ ஹெட்டர்ல வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ வெர்ஷன், அந்த ப்ரீவியஸ் பிளாக்கோட ஹேஷ் வேல்யூஸ், மெர்க்கல் ரூட், டைம் ஸ்டாம்ப், டிஃபிகல்டி டார்கெட், நன்ஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஸ்டாம்ப் பார்த்தோம். அண்ட் வாட் இஸ் திஸ் டிஃபிகல்டி டார்கெட்? ஸோ இந்த டிஃபிகல்டி டார்கெட் எதுக்காக அப்படின்னா இது வந்து அந்த வேலிடேஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஐ ஹவ் செட் அந்த கன்சென்சஸ் அல்காரிதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுல வந்து இந்த டிஃபிகல்டி டார்கெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டார்கெட்டை யாரு ரீச் பண்றாங்களோ அவங்களுடைய பிளாக்கை தான் வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் நன்ஸ்? ஸோ நன்ஸ் இஸ் நத்திங் பட் எ ரேண்டம் நம்பர். ஸோ இந்த மைனஸ் என்ன பண்ணுவாங்க, அதாவது நம்ம பிளாக் செயின்ல இருக்கிற நோட்ஸ் அவங்க தான் மைனஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு பிளாக்கா வச்சுக்குவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டார்கெட்டை ரீச் பண்ணும். ஸோ இந்த நன்ஸ் யூஸ் பண்ணி யார் இந்த டார்கெட்டை ரீச் பண்றாங்களோ அவங்களுடைய பிளாக் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் பிளாக் செயின்ல ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மைனிங் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பிளாக் ஹெட்டர். ஸோ தேர் அனதர் ஒன் டேர்ம் பிளாக் ஹேஷ் அண்ட் பிளாக் ஹைட். ஸோ ஹேஷ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஹேஷ் இருக்கும். அண்ட் ஒரு பிளாக்கே இன்னொரு பிளாக்கையும் அந்த ஹேஷ் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். அண்ட் வாட் இஸ் ஹைட்? ஸோ தி பொசிஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் பிளாக். ஸோ இந்த பிளாக் எத்தனாவது பொசிஷன்ல இருக்குது அதுதான் வந்து நமக்கு பிளாக் ஹைட். இது வந்து நம்ம ஒவ்வொரு பிளாக்லயும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம், பட் இட்ஸ் ஜஸ்ட் எ நம்பர். ஸோ நம்மளுடைய பிளாக் செயினோட லென்த் இன்க்ரீஸ் ஆக ஆக த ஹைட் வில் ஆல்சோ கெட் இன்க்ரீஸ்ட். So this Merkle tree, this we have already seen. So நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் ஹேஷ் வந்து இந்த Merkle treeல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அட் லாஸ்ட் அங்க மேல இருக்கிற டாப் ஹேஷ் என்னாகும் அப்படின்னா இந்த என்டையர் ட்ரீல இருக்கிற ஹேஷ் தான் வந்து அந்த டாப் ஹேஷ். See here. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இப்போ 0 and 1 இந்த ரெண்டோட ஹேஷ் வந்து 0, 1ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. 2 and 3 இந்த 2 and 3 டாக்குமெண்ட்டை ஹேஷ் பண்ணி 2, 3ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் 0, 1, 2, 3 அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிச்சு
அதை 0123ல வந்து ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. ஸோ சிமிலர்லி அந்த ரூட் அந்த டாப்ல இருக்கிறது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா இந்த என்டையர் ட்ரீயோட ஹேஷ் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இதுல லாஸ்ட்ல பாருங்க 6 மட்டும்தான் இருக்குது. ஐ மீன் இதுல ஆட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் டிரான்சாக்ஷனையே வந்து ட்வைஸ் எடுத்துட்டு அதை ஹேஷ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஹெட் 6 and 6 எடுத்துட்டு அதோட ஹேஷிங் வேல்யூஸ் வந்து 6ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி சம் ஆர்கிடெக்சர் பேசிக்ஸ் ஆஃப் பிளாக் செயின். So now we are going to see mining. So I have already said நம்ம distributed networkல நிறைய நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் தான் வந்து இந்த மைனிங் ப்ராசஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். வாட் இஸ் மைனிங்? ஸோ நெக்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பிளாக்கா பேக் பண்ணி நெக்ஸ்ட் எந்த பிளாக் வந்து நம்ம பிளாக் செயின் ஆட் பண்ண போறோமோ அதுதான் மைனிங். ஸோ வை இந்த நோட்ஸ் வந்து இந்த மைனிங் ப்ராசஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்? பிகாஸ் தே கெட் ரிவார்ட். ஸோ இப்போ ஒரு 100 நோட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற 100 நோட்ஸ்மே இந்த மைனிங் ப்ராசஸ் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஓகே, ஸோ சில நோட்ஸ் மட்டும் இதை பெர்ஃபார்ம் பண்ணும். வை? டு கெட் ரிவார்ட். இஃப் சப்போஸ் நான் வந்து ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஐ வுட் கெட் அண்ட் ரிவார்ட். ஓகே, ஸோ நம்ம ரிவார்ட்னா என்ன? வி வுட் கெட் சம் பிட்காயின்ஸ். ஓகே, இப்போ நார்மலா நம்ம ஒர்க் பண்ணா நமக்கு மணி கிடைக்குது இல்லையா? ஸோ சிமிலர் கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி அதை வேலிடேட் பண்ணி அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணி அதை அந்த பிளாக் செயின்ல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get a reward. ஸோ இனிஷியலா வந்து நமக்கு 50 பிட்காயின்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஸோ லாஸ்டா ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ 2,10,000 பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிவார்ட் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அதாவது ஒரு ரஃப் எஸ்டிமேஷனா ஃபார் 4 years திஸ் ரிவார்ட் வுட் கெட் ரெடியூஸ்டு. ஸோ இனிஷியல் 50 பிட்காயின்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க and then it reduced to 25 and then it reduced to 12.5. So similarly இவ்ளோ blocks வந்து கிரியேட் ஆக ஆக அதோடைய ரிவார்ட் வந்து நமக்கு ஹாஃப் ஆயிட்டே வரும். ஸோ இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஓகே, ஸோ now we are going to see the mining process. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ ஆல்ரெடி there are some blocks 145, 146. These are the number of the blocks. Now what is we need to create a new block. That block number is 149. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எங்க இருக்கும்? ஸோ இங்க ஒரு கிளவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இட்ஸ் நேம் இஸ் மெம்போல், MEMPOOL, மெம்போல். ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அங்க ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதுல பாருங்க லிசா டு சாண்ட்ரா 7 பிட்காயின்ஸ், மேரி டு ஜான் 10 பிட்காயின்ஸ், இது எல்லாமே டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இப்போ மைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளாக்கா கிரியேட் பண்றாங்க. ஸோ இங்க பாருங்க சென்ட்ரல் நோட் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் அந்த நோடு வந்து ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த பிளாக் நம்பர் இஸ் 149. ஸோ அதுல ஆஸ் யூஷுவல் டேட்டாஸ் போட்டுட்டு மெர்க்கல் ட்ரீ கிரியேட் பண்ணிட்டு ஒரு பிளாக்கை கிரியேட் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஒர்க் ஆஃப் தி மைனஸ். See here. ஸோ இந்த மைனஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளாக்கை வேலிடேட் பண்ணி எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அட் அ டைம்ல 2 பேர்த்தோடைய பிளாக் கூட வந்து ஒரு பிளாக் செயின்ல அட்டாச் ஆகலாம். ஸோ இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபோக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய கான்செப்ட். ஐ ஜஸ்ட் டெல் வாட் இஸ் இட். ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து பிரான்ச் ஆச்சு, அதாவது நம்ம பிளாக் செயின் வந்து பிரான்ச் ஆச்சு அப்படின்னா அதுல இருக்கிற லாங்கஸ்ட் பிளாக் செயின் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு பிளாக் செயின் மட்டும் எடுத்துட்டு இன்னொரு செயின் வந்து அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். So now we are going to see how this validation and how this mining takes place. ஸோ இந்த மைனிங் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு அல்கரிதம் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்னேன், கன்சென்சஸ் அல்கரிதம் யூஸ் பண்ணி. ஸோ அந்த அல்கரிதம் யூஸ் பண்ணாதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளாக்கை வந்து அங்க இருக்கிற எல்லா நோட்ஸ்மே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ see here ஆல்ரெடி 22, 23, 24 3 blocks இருக்குது. இப்போ வந்து புதுசா ஒரு பிளாக் வந்து இப்போ ஆட் பண்ணும். ஸோ see here some of transactions are there. So transaction 12, 13, 14. So இது எல்லாமே வந்து பிளாக்கா கிரியேட் பண்ணாம இருக்குது. see here so 3 nodes அவங்க வந்து மைனஸ். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் பிளாக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொன்னேன். ஸோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிளாக் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 மைனஸ்ல நம்ம யாரோடத நெக்ஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ ஆல்ரெடி பாருங்க இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாக்ஸ் இன் பிளாக் செயின். ஓகே, ஸோ இந்த மைனஸ் பக்கத்துல இருக்கிறது வந்து நியூ பிளாக்ஸ். இப்போ 3 மைனஸ்மே வந்து நியூ பிளாக் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 3ல இருந்து நம்ம ஏதோ ஒண்ணு மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ ஹவு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது?
ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்ல வந்து so many nodes available, even thousands lakhs of nodes இருக்குது. ஸோ அதுல இருக்கிற மைனர்ஸோட டீடைல்ஸ் வந்து மற்றவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ தே டோன்ட் நோ ஈச் அதர். ஸோ இதுல ஒரு பாசிபிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, தே கேன் ப்ராட்காஸ்ட் அண்ட் கம் டு அன் அக்ரிமெண்ட். இப்போ ஒரு 4 பேர் மட்டும் இருந்தாங்கன்னா, இது என்னுடைய பிளாக், இது என்னுடைய பிளாக் அப்படின்னு சொல்லி அதை ஷேர் பண்ணி அதுல இருந்து அவங்களே ஒரு கன்க்ளூஷன் வந்து ஒரு பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம். பட் வி ஹாவ் thousands and lakhs of miners and blocks. So in the broadcasting வந்து it's not possible. So what we are going to do? So நமக்கு we are going to an algorithm. So first நமக்கு இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவன் ஒரு மைனருடைய ஒரு பிளாக் மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, தென் செகண்ட் ஒன், அந்த அவங்க அக்செப்ட் பண்ண பிளாக் வந்து மற்றவங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணி அதை மற்றவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ வாட் we are using here is an algorithm. So consensus algorithm அப்படின்னு யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ how it is made possible? ஸோ இது ஒரு கேம் மாதிரி. ஸோ இதை யார் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வரீங்களோ அவங்களுடைய பிளாக் வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ லைக் தட். ஸோ 3 மைனஸ் இருக்காங்க, அந்த 3 மைனஸ்மே அந்த அல்கரிதம் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நான் அந்த டார்கெட் வேல்யூ ஒன்று சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டார்கெட் வேல்யூ யூஸ் பண்ணி சொல்யூஷன் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 மைனர்ஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ப்ரப்போஸ் பண்றாங்களோ அவங்களுடைய பிளாக் தான் வந்து இந்த பிளாக் செயின்ல ஆட் ஆயிக்கும். ஸோ see here, ஒரு மைனர் அவங்க வந்து சொல்யூஷன் வந்து கொண்டிருக்காங்க. ஸோ ஹேவ் எ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு வந்து அந்த பிளாக்கை வந்து ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் பிளாக் செயின் கூட அவருடைய பிளாக் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ see here, இந்த 15, 16, 18, 19 தான் லாஸ்டா வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்ப மற்ற மைனர்ஸ் கிரியேட் பண்ண பிளாக்ஸ் என்ன ஆகும்? ஸோ அவங்களுடைய பிளாக்ஸ்ல இருக்கிற அந்த எக்ஸிஸ்டிங் டிரான்சாக்ஷன்ஸை எடுத்துட்டு அண்ட் மற்ற டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி அவங்க அகைன் பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, they will get an reward. ஸோ பிளாக் செயின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ மைனர்ஸ் அவங்க ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ பட் இந்த கன்சென்சஸ்க்கு வந்து so many algorithms are available. ஸோ பிட்காயின்ல யூஸ் பண்ணது நேம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். So see here, there are so many algorithms and recent also they have so many algorithms proposed by the researchers. So இது வந்து ரொம்ப blockchain அப்படிங்கிற டெக்னாலஜி ரொம்ப டைனமிக் தான். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக் செயின்ஸும் டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு பிளாக் செயின்லயும் வந்து டிஃப்ரெண்ட் அல்கரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன சாம்பிள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுல இருக்கிற அந்த நன்ஸ் வச்சு அந்த டார்கெட் ரீச் பண்ணா அது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ஸோ மெனி அல்கரிதம்ஸ் ஆர் அவைலபிள். Okay, then in fourth session we have seen how a block is created, what is the role of mining, and how the consensus algorithm is used to create a new block. So this is the last part. So what are the types of blockchain and what are its applications? So generally blockchain is divided into 3 types: public, private and consortium. ஸோ வாட்ஸ் பப்ளிக்? இட்ஸ் பப்ளிக்லி அவைலபிள். அதாவது அதில் யார் வேணாலும் வந்து நோடா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் மைனரா ஆக்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். ஸோ எவ்ரி ஒன் கேன் ரீட், எவ்ரி ஒன் கேன் ரைட், எவ்ரி ஒன் கேன் கிரியேட் எ பிளாக். இட்ஸ் அ பப்ளிக். அண்ட் வாட்ஸ் அ பிரைவேட்? பிரைவேட் மீன்ஸ் இது வந்து இப்போ ரீசெண்டாக பிஸ்னஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் ஈச் ஆர்கனைசேஷன் வி கேன் கிரியேட் ஒன் பர்டிகுலர் பிளாக் செயின். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பெர்மிட் பண்றவங்க மட்டும்தான் அந்த பிளாக் செயின்ல ஆட் ஆக முடியும். அண்ட் அவங்க பெர்மிட் பண்றவங்க மட்டும்தான் அதுல அந்த கன்சென்சஸ் அல்கரிதம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பப்ளிக் மீன்ஸ் இட்ஸ் அவைலபிள் டு எனி ஒன், பட் பிரைவேட் மீன்ஸ் ஒன்லி ஃபியூ ஹாவ் பெர்மிஷன் டு ஜாயின் இன் தி பிளாக் செயின். அண்ட் வாட்ஸ் திஸ் கன்சார்டியம்? ஸோ கன்சார்டியம் மீன்ஸ் சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கம்பைன் ஆகி இந்த கன்சார்டியம் பிளாக் செயின் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பிரைவேட்ல ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் மட்டும் இருப்பாங்க, பட் இன் கன்சார்டியம் சம் ஆர்கனைசேஷன்ஸ் கம்பைன் டுகெதர். ஸோ இதுலயும் ஃபியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், பட் இன் பப்ளிக்ல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது. See here, I have given some categories. So here the difference between these blockchains are given. So see here, in public everyone can be a miner, but in consortium and private there are so many limitations. Okay, so இவங்க தான் மைனிங் பண்ணணும், இவங்க தான் இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து so many limitations are there. And then next, what is permission and permissionless?
ஸோ இந்த அல்கிரிதம் சொன்னேன் இல்லையா, கன்சென்சஸ் அல்கிரிதம். ஸோ அந்த அல்கிரிதம்ல வந்து பெர்மிஷன்லெஸ் அப்படின்னா யார் வேணாலும் அந்த அல்கிரிதம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஐ மீன் யார் வேணாலும் மைனரா இருக்கலாம் அப்படிங்கிறது பெர்மிஷன்லெஸ். இட்ஸ் ஓப்பன் என்விரான்மெண்ட். அண்ட் பெர்மிஷன் மீன்ஸ் ஒன்லி a few can be a minor. So this permission is used in especially for business, and permissionless is used for creating cryptocurrencies. Yeah. See here. So this permissionless blockchain is used for creating cryptocurrencies, and these are so many cryptocurrencies are available till now. So நான் இன்டர்நெட்ல வேணா காமிக்கிறேன். So even we can create a new cryptocurrency. These are some cryptocurrencies and their details. So permissionless, it's used especially for business. So இதோடைய மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராவினன்ஸ் ட்ராக்கிங், அதாவது அசட் ட்ராக்கிங், அண்ட் நம்மளுடைய ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம். அண்ட் தென் இது வந்து எந்த செக்டர்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் இன் கவர்மெண்ட் செக்டர்ஸ், ஃபார் ஹெல்த் கேர், ஃபார் எஜுகேஷன். ஸோ இன் எவ்ரி திங் வி கேன் யூஸ் திஸ் பிளாக் செயின். This is the brief. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இட்ஸ் இம்யூட்டபிள். வாட்ஸ் தட்? blockchain data can't be changed. ஏன்னா நம்ம ஹேஷ் யூஸ் பண்றோம், டைம் ஸ்டாம்பிங் யூஸ் பண்றோம், அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் we are using, and it's a distributor ledger and the cryptography form the basis of the blockchain. So this is how the blockchain works. So I'm giving a summary. So first ஒரு டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்றாங்க, வேலிடேட் பண்ணிட்டு அதை வந்து பிளாக்கா வந்து மற்ற எல்லாத்துக்கும் வந்து ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. ஸோ see here, nodes will validate that. ஸோ அந்த பிளாக் வந்து வேலிடேட் பண்றாங்க. if that is accepted, and the nodes will get the reward, and that block is added to the existing blockchain, and the transaction is complete. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்ல ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே வேலிடேட் பண்ணுவாங்க. பட் இன் பிளாக் செயின் we will validate the entire block. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் வந்து நம்ம வேலிடேட் பண்றதுக்கு பதிலாக டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு பிளாக்கா பண்ணிட்டு அந்த பிளாக் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி நம்ம வேலிடேட் பண்ணுவோம். So this is the short summary of how blockchain works. So I think this is the last slide. So this is the history of blockchain technology. So from 1991 to 2008. So what means they were working on digitalized currency, and Bitcoin was evolved in 2009. And from that, and the Bitcoin worth வந்து increase ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சு. And another in 2014, one revolution was made, which is Ethereum. ஸோ இந்த பிளாக் செயினோட ஒரு டைப் இத்தீரியம் பிளாக் செயின் வந்து டெவலப் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இத்தீரியம் பிளாக் செயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ நவ் திஸ் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு, இத்தீரியம் பிளாக் செயின் அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம ஆப் கூட டெவலப் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் கோடிங் தான். ஸோ யூசிங் தட் now so many dApps have been developed. This is the history. So I have given only the short of how the blockchain works, and there are more and more terms to be explored. So இப்போ Ethereum blockchain அப்படின்னு எடுத்தா அதுல நிறைய branches இருக்குது. It's also a very wide topic. So similarly smart contracts, and another one, this Hyperledger Fabric, it is also a type of blockchain. It is introduced by IBM. Even they have introduced some more like Hyperledger, Sawtooth, etc. Okay, and forks, double spending, these are some terms which are to be explored more. Okay, see here, this is a website, and this website name is blockchain.com. So இப்போ நம்ம இந்த blockchain எல்லாத்தையுமே வந்து நம்ம பப்ளிக்கா வியூ பண்ணலாம். So see here, there are so many blockchains: Bitcoin, Ethereum, Bitcoin hash. So in that we are seeing Bitcoin, Bitcoin blockchain. ஸோ இதுல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாக்ஸ், லேட்டஸ்ட் பிளாக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹைட். ஸோ இந்த கரண்ட் பிளாக் செயின்ல எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் ஹேஷ் ஆஃப் தட் பிளாக், அண்ட் ஹூ இஸ் தி மைனர், அண்ட் வாட் இஸ் தி சைஸ். ஸோ ஃபர்தர் இந்த பிளாக்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் தெரியும். ஸோ see here, ஸோ பர்டிகுலரா ஒரு பிளாக் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன்ல பார்த்தோம் இல்லையா, அதில் எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் பிளாக் ஹெட்டர், ஹேஷ் வேல்யூஸ் அவைலபிள், டைம் ஸ்டாம்ப், ஹைட், மைனர் நேம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ see here, difficulty, and this is Merkle root hash,
அண்ட் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் பிளாக் செயின் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து பப்ளிக்கா வெப்சைட்ல வியூ ஆகும். அண்ட் I have another one. Ma'am, is now visible? எஸ் மேம். Another screen, ma'am. அந்த பழைய ஸ்கிரீன் இல்லை, இன்னொரு ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதாங்க மேம்? விசிபிள் ஆகுதுங்க மேம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது இன்னொரு டெமோ வெப்சைட். ஸோ நான் ஆல்ரெடி ஹேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு டேட்டாஸ்க்கும் ஹேஷ் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கான அல்கிரிதம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறது தான். ஸோ இது வந்து SKJ 256 இதுதான் வந்து பிட்காயின்ல யூஸ் பண்றது. ஸோ இப்போ நம்ம ஒரு வேல்யூஸ் மாத்தினா கூட நமக்கு இந்த ஹேஷ் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படிதான் நம்மளுடைய என்டையர் பிளாக்குக்குமே வந்து ஹேஷ் வேல்யூஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்றோம். ஸோ see here how will be our block. ஸோ நம்ம பிளாக் இப்படிதான் இருக்கும். பிளாக் நன்ஸ் டேட்டாஸ் அண்ட் ஃபார் தட் ஹேஷ் வில் பி அவைலபிள். அண்ட் தென் how is our blockchain? Okay, see here. ஸோ இங்க ஆல்ரெடி வந்து கோடிங் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம டேட்டாஸ் கொடுக்க அதுக்கு ஹேஷ் வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து டைனமிக்கா ஜென்ரேட் ஆகுறது தான். ஸோ இந்த ஹேஷிங்ல வந்து டிஃப்ரெண்ட் அல்கரிதம்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் ஒரு மைன்யூட் சேஞ்ச், இப்போ பாருங்க ஹாய் கொடுத்துருக்கேன், இப்போ ஈவன் 1 அப்படின்னு கொடுத்தா கூட அந்த ஹேஷ் வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஐ மீன் இட் வில் கெட் சேஞ்ச் டைனமிக்கலி. அண்ட் தென் see here how the blockchain will be. Okay. So this is first block and second block. So இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இஃப் சப்போஸ் நம்ம ஏதாச்சும் டேட்டாஸ் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, ஸோ இதுல பாருங்க எல்லாமே வந்து நமக்கு ரெட்ல காமிக்குது. ஸோ இனிஷியலா வந்து கிரீன், பட் இப்போ நம்ம ஒரு சின்ன மைன்யூட் சேஞ்சஸ் பண்ணா கூட இந்த பிளாக்ஸ்ல வந்து டேட்டாஸ் வந்து சேஞ்ச் ஆகும். Why? Because we connected them using the hash. ஸோ இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணியிருக்கிற ஒரு டெமோஸ் தான். If you have any questions from students and staff, you can ask to ma'am. What are the difference between Bitcoin and big data? So Bitcoin is nothing but other currency. So digital currencies. But big data is huge volume of data. So இப்போ நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆர் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. So that's big data. But Bitcoinங்கிறது கிரிப்டோ கரன்சிஸ். ஓகே, இன்னும் அதுல டவுட் இருக்கா? Shall I move to next question? Yeah, what are the benefits of using blockchain technology? So இந்த blockchain technology யூஸ் பண்ணும்போது நம்ம டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள போறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு நார்மல் மொபைல் ஆப்ஸ் எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த பிளாக்செயின் வந்து நம்ம பேக் எண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நம்ம டேட்டா பேஸ் பேக் எண்ட்ல யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த பிளாக்செயினை வந்து பேக் எண்டா யூஸ் பண்ணி நம்ம இது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் செக்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம பிளாக்செயின்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபியூச்சர்ல வந்து யாருமே அதை வந்து டேம்பர் பண்ணவே முடியாது. ஸோ லைக் தட் இன் ஹெல்த் கேர் அண்ட் எல்லா செக்டர்ஸ்லயுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் டேம்பர் ப்ரூஃப் அண்ட் இட் இஸ் வெரி ட்ரஸ்டட். திஸ் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் பிளாக்செயின் டெக்னாலஜி. அண்ட் இதை வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜிஸ் எல்லாத்துக்கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டா IoT கூட இதை கனெக்ட் பண்ணி ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குது, பிளாக்செயின் ஆஃப் திங்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது ஈவன் ஒரு ஸ்மால் இது கூட நம்ம பிக் சேஞ்சஸ் கொண்டு வரும். ஐ மீன் எல்லா செக்டர்ஸ்லயுமே இந்த பிளாக்செயின் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும். ஈவன் இப்போ பேங்கிங் செக்டர்ஸே கூட இந்த பிளாக்செயின்னால இருக்காது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு இது இருக்கு. ஈவன் அதனாலதான் RBI வந்து இதை பிளாக் பண்ணாங்க. ஏன்னா கரண்ட் பேங்கிங் சிஸ்டம்க்கு ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்டிஸ் வந்து இந்த பிளாக்செயின் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிதான் இனிஷியலா பிளாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. So any questions? Yeah, how did you find the growth of blockchain in future scope? Whether it is implemented everywhere in industry? Yes, even many countries have adopted it. I think Dubai. Yeah, Dubai is implemented legally in government issues. So, kandipa future la blockchain have a good scope and it will occupy the every sectors.
Okay, how transactions and blocks encrypted in Bitcoin implementation. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த என்கிரிப்ஷனுக்கு வந்து பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணி அதை வந்து என்கிரிப்ட் பண்ணிக்கிறாங்க. இட் ஜஸ்ட் எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் தான். ஓகே, ஸோ ஒவ்வொரு பிளாக் செயினுக்குமே ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இத்தீரியம்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ அந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம கோடிங் பண்ணோம் அப்படின்னா we can do all those encryptions. How to verify the block is valid one. ஸோ பிளாக் வேலிடா இல்லையான்னு வெரிஃபை பண்றது தான் அந்த கன்சென்சஸ் அல்கரிதம் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ அதுல இருக்கிற அல்கரிதம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பிளாக்குமே வந்து இன்னொரு நோடுக்கு போகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள இருக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே வேலிடான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த நோட்ல இருக்கிற அந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா நோட்ஸ்மே அதை செக் பண்ணி வேலிட் அப்படின்னு சர்டிஃபை பண்ணா மட்டும்தான் அதை வந்து நம்ம பிளாக் செயினை ஆட் பண்ண முடியும். ஸோ திஸ் வேலிடேஷன் இஸ் டன் பை மெனி ஆஃப் தி நோட்ஸ் இன் தி நெட்வொர்க். Next, is it possible to remove one or more blocks from the networks in blockchain? No, we can't even change the data in the block because it is get connected. ஸோ எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் ஈவன் ஒரு சேஞ்சஸ் நடந்தா கூட அது அந்த பிளாக்கோட லாஸ்ட்ல வரைக்கும் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வி கேன் நாட் ரிமூவ் ஈவன் சிங்கிள் பிட் ஃப்ரம் தி பிளாக். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What type of records can be kept in blockchain? Is there any restriction on same? So we can kept any data. So நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் ஆகட்டும், இப்போ நார்மல் ஆப் டேட்டா ஆகட்டும், ஸோ நம்ம எதை வேணாலும் வந்து பிளாக் செயின்ல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்ம பேசிக் பிளாக் செயின் ஒர்க்கிங் தான் பார்த்துருக்கோம். இதுல இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஈவன் ஐபிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பேக் எண்ட் டேட்டா பேஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசிங் தட் we can store large amount of data in blockchain. So there is no restriction. அதாவது இப்போ பிளாக் செயின் அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பிளாக்கோட சைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் அது கூட இன்னும் சில டெக்னாலஜிஸ் ஐபிஎஃப்எஸ் மாதிரி டெக்னாலஜிஸ் கம்பைன் பண்ணும்போது there is no restriction on storage. Okay, next question. Suggest me the websites of practicing blockchain. ஓகே, ஸோ பிளாக் செயின்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹாவ் அன் அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இத்தீரியம், வெயிட் ஐ வில் கெட் தி இத்தீரியம், ஐ வில் ஷேர் தி வெப்சைட். ஸோ இப்போ நீங்கள் பிளாக் செயின் பேசிக்ஸ் புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இத்தீரியம் லேர்ன் பண்ணால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன் இத்தீரியம் இட் ஹேஸ் அஃபீஷியல் வெப்சைட். This is the official website of Ethereum. So in the next Ethereum learn பண்ணீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். I mean even blockchain has official websites. Okay, Hyperledger Fabric. So இந்த மாதிரி இப்ப blockchain basics புரிஞ்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு பர்டிகுலர் blockchain எடுத்துட்டு அதோட வெப்சைட் போய் அதை வந்து லேர்ன் பண்ணிக்கணும். Next question. Compare blockchain with relational database. So relational database is nothing but it will store only small amount of data. So database as normal data தான் ஸ்டோர் பண்ணும். பட் blockchain is more than that database. ஸோ அதுல ஒரு பார்ட் தான் வந்து நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியுமே தவிர அதோட நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் எ பார்ட் லைக் டேட்டாபேஸ் பட் இட்ஸ் நாட் எ டேட்டாபேஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் most prominently used in blockchain other than JavaScript? ஆக்சுவலி இந்த JavaScript வந்து ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் நம்ம வெப்சைட்ஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த JavaScript யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பட் ஈச் அண்ட் எவ்ரி பிளாக் செயின் ஹேவ் இட்ஸ் ஓன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இத்தீரியம் ஹேஸ் லாங்குவேஜ் கால்டு Go லாங்குவேஜ். ஓகே, ஸோ இதே மாதிரி ஈவன் IBM Hyperledger இட் ஹாவ் சம் செட் ஆஃப் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங் வந்து பைத்தான், ஜாவா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் ஒரு ஸ்பெசிஃபிக் பிளாக் செயின் அப்படின்னு போகும்போது we have more languages. For Ethereum we have Go language, and for smart contracts Solidity is the language which is used in more often. Okay. Without code can we develop blockchain app? No. So we need some
பேசிக் கோடிங் நாலேஜ். ஸோ நம்ம பிளாக் செயின் டெவலப் பண்ணலாம், பட் கொஞ்சம் பேசிக் கோடிங் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் காமிச்ச டெமோ எல்லாமே ஹவு இட்ஸ் ஒர்க்கிங் அவ்வளோதான். பட் இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங், ஸோ அதில் நம்ம பிளாக் செயின் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வேணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி கோடிங் பண்ணால் மட்டும்தான் we can develop it into a complete blockchain. All faculties and students are requested to share your valuable feedback in this feedback form. I comment in this chat box. Thank you very much, madam. Okay. Thank you, ma'am. Thank you. You have shared a lot of information about blockchain technology and its application for us. It is very useful and informative for us. Thank you for spending your valuable time at work from home scheduled for us. And thank you our management, principals, and all HODs and faculties and teaching and non-teaching faculties and students in various departments. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you for giving me this opportunity. Thank you so much, ma'am.